எப்படி 70களில் கண்ணதாசன், டிஎம்எஸ், எம்எஸ் விஸ்வநாதன் என்று கூட்டணியோடு ஒரு பாடலை மிக பிரபலமாக்கினார்களோ, அதே போல் 80களில் வாலி, இளையராஜா, எஸ்பிபி அந்த கூட்டணியும் பாடல்களை மிக பிரபலமாக்கினார்கள். அந்த வகையிலே ஒரே காட்சி ஒரே கருத்துள்ள பாடல் என்று கண்ணதாசனும் எழுதியிருக்கிறார், வாலியும் எழுதியிருக்கிறார். இதிலே அந்த முதல் கூட்டணியில் அமைந்த படம் சவாலை சமாளி 1971ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த படத்திலே மனைவி தன் கணவனை தன்னை தொடக்கூடாது என்று கூறிவிட அப்போது எழுந்த பாடல்தான் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. இதே கருத்தை ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு மௌனராகம் என்ற ஒரு படம் 1986ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் காட்சி அமைப்பு. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே, பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். கண்ணதாசனுடைய பல்லவியில் கடைசி வரி நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. வாலி பாடலினுடைய பல்லவியினுடைய அந்த கடைசி வரி பூபாலமே கூடாதெனும் வானம் உண்டோ சொல். கிட்டத்தட்ட ஒரே வகையான கருத்தை இருவருமே ஒரு 15 ஆண்டுகளுடைய அந்த இடைவெளியிலே 2 கவிஞருடைய மனநிலை கருத்துகள் ஒன்றாக அமைந்திருப்பது என்பது இந்த பாடலிலே ஆச்சரியமான விஷயம். பாடல் முழுவதும் ஒரே கருத்தாக இருந்தாலும் இந்த வரிகள் இன்னும் சற்று ஒற்றுமையாகவே இருக்கிறது என்று கூறலாம்.